ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு வந்துட்டு பிப்ரவரி 16ஆம் தேதி நம்ம வந்துட்டு ஸ்டாக்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது வந்துட்டு கான்ட்ரிபியூஷன். அப்போ இன்னைக்கு கான்ட்ரிபியூஷன்ல யார் வந்துட்டு பாசிட்டிவா இருக்கா, யார் நெகட்டிவா இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு அதனுடைய அந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ண போறோம். நாளைக்கு எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்ட்டு. இங்க பாருங்க, இப்போ வந்து ரிலையன்ஸ் இன்னைக்கு நிப்டியோட கான்ட்ரிபியூட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் ரிலையன்ஸ். இன்னைக்கு அவங்க வந்து 1.32% ஏறி இருக்காங்க. 26 ரூபாய் சேஞ்சஸ். நேற்றைய முடிவுக்கும் இன்றைய முடிவுற்ற விலைக்கும் 26.90 ரூபா. இன்னைக்கு நிப்டியோட கான்ட்ரிபியூஷன்ல 2.4% வந்துட்டு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1626 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு. 10 ரூபாய் இன்னைக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. 0.62%. 1 பாயிண்ட் வந்து கான்ட்ரிபியூஷன், அதாவது நிப்டியோட கான்ட்ரிபியூஷன்ல 1% இவங்களோட இருந்திருக்கு. அடுத்து கோட்டாக் பேங்க் 2019 ரூபாய் க்ளோசிங், 33 ரூபாய் ஏறி இருக்கு. 1.7%. 0.84 வந்துட்டு நம்மளுக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன். அடுத்து பவர் கிரிட் 13 ரூபாய் இன்னைக்கு ஏற்றம், 225 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு. 6% ஏறி இருக்கு. 0.78% வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கீங்க. பாருங்க, 6% பவர் கிரிட் ஏரியும் கூட அதனுடைய கான்ட்ரிபியூஷன் லெவல் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு, 0.78. ஆனா ரிலையன்ஸ் வந்துட்டு 1% தான் மூமெண்டம் ஆயிருக்கு. ஆனா கான்ட்ரிபியூஷன் 2.47%. ஸோ அதனோட இம்பாக்ட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அடுத்து டாடா ஸ்டீல் 699 ரூபாய் 20 பைசாக்கு இன்னைக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. 27 ரூபாய் இன்னைக்கு ஏற்றம் ஆயிருக்கு. 4% ஏற்றம். 4% ஏற்றத்துக்கு இவங்களோட கான்ட்ரிபியூட் வந்துட்டு 0.54%. ஸோ அப்ப எவ்வளவு தூரம் இம்பாக்ட் வந்து இருக்கு, அப்ப அந்த இம்பாக்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம்ங்கிறது இதன் மூலமா எடுத்துக்கலாம். இன்னைக்கு நெகட்டிவ்ல கான்ட்ரிபியூஷன் நெகட்டிவ்ல இருந்தது பார்த்துட்டீங்கன்னா முக்கியமா ஐசிசி பேங்க், இன்ஃபோசிஸ், ஆக்சிஸ், டிசிஎஸ். ஸோ இவங்களோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருந்திருக்குன்னு பாருங்க. ஐசிசி பேங்க் 658 ரூபாய்க்கு க்ளோசிங், இன்ஃபோசிஸ் 1690க்கு ஆயிருக்கு. அப்புறம் ஆக்சிஸ் பேங்க் 775 ரூபா, டிசிஎஸ் 3108 ரூபா. ஸோ இவங்களோட பேசிஸ்ல வச்சுட்டு நம்ம ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குன்ட்டு அனலைஸ் பண்ணலாம். இன்னைக்கு இன்ஃபோசிஸ் பத்தி நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இப்போ இன்னைக்கு வந்துட்டு 1294 ரூபாய்க்கு இவங்க க்ளோஸ் ஆயிருக்காங்க. நேற்றைய க்ளோசிங் 1309, 1314 ஓப்பன் ஆயிருக்கு. 1319 ஹை, 1286 லோ, 1690க்கு க்ளோசிங் ஆயிருக்காங்க. அப்ப இவங்களோட இதுல வந்துட்டு ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா 1320 கால், 1300 கால், 1340 கால், 1280 புட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சப்போர்ட் வந்துட்டு 1280ல சப்போர்ட் இருக்கு, 1320 வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதற்கு கூட இடையில இருக்கிற கேப்ல தான் இவங்க பிளே ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம். அதன் அடிப்படையில பார்த்தா நம்மளுக்கு இங்க ஆப்ஷன் செயின் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் 1280 இருந்து 1340 வரை. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு கால் ஆப்ஷன்ஸோட பிரைஸ் தான் நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் வரும். புட் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் பிரைஸ் மைனஸ் பண்ணுனா நம்மளுக்கு சப்போர்ட் பிளேஸ் நம்மளுக்கு தெரியும். 1280 புட்டு கொடுத்தனால 1280 இருந்து 1320 கால் கொடுத்தனால 1320 வரை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தா 1280 கால் படி 1317 ரெசிஸ்டன்ஸ், 1327 ரெசிஸ்டன்ஸ், 1338 ரெசிஸ்டன்ஸ். இதே சப்போர்ட் எடுத்துட்டா 1262, 1273, 1282. ஸோ நம்மளுக்கு சப்போர்ட் 1 1282, சப்போர்ட் 2 1273, சப்போர்ட் 3 1262 வரும். ஸோ இதை நோட்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்து இது வந்து ஐசிசி பேங்க். ஐசிசி பேங்கோட கால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா 680 கால், 670 கால், 700 கால், 660 கால், 650 புட் கொடுத்துருக்காங்க. ஸோ 680 டு 650க்குள்ள இருக்க போகுதுங்கிற அடிப்படையில நம்ம இதை ஒர்க் அவுட் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா 650 கால் படி நம்மளுக்கு 670 ரெசிஸ்டன்ஸ், 686 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 703. இதுவே 650 புட்டு கொடுத்ததுனால நம்மளுக்கு 700 அந்த ரேஞ்சுக்குள்ள கொடுத்ததுனால நம்ம வந்துட்டு 659 ஃபர்ஸ்ட் சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட் 655, அதுக்கப்புறம் 642 இதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஐசிசி பேங்க்கு இப்படி ஒர்க் அவுட் ஆகும். கோட்டக் மஹேந்திரா பேங்க் இன்னைக்கு பாருங்க, நேற்றைய க்ளோசிங் 1985, இன்னைக்கு ஓப்பன் 2000 ரூபாய்க்கு ஓப்பன் ஆயிருக்கு. இன்னைக்கு தான் லைஃப் ஹை 2049, 1998க்கு லோ போட்டிருக்கு. 2019 வந்துட்டு நம்மளுக்கு இன்றைய க்ளோசிங், அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் 2023 இருக்கு. ஆவரேஜ் க்ளோசிங் இன்னைக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா 2040 கால் அதிக வர்த்தகமாயிருக்கு. அடுத்தது வந்து 2000 புட் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. அதனால சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 2000 டு 2040க்குள்ள இருக்க போகுது. அதன் அடிப்படையில நம்ம வந்துட்டு லெவல்ஸை மார்க் பண்ணணும். அதுக்கோசரம் நம்ம வந்துட்டு 2000 டு 2100 வரை இருக்கிற எல்லா கால் ஆப்ஷன்ஸ் புட் ஆப்ஷன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம். 2000 கால் ஆப்ஷன் படி 2055 ரெசிஸ்டன்ஸ், 2075 ரெசிஸ்டன்ஸ், 2117 ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வைஸ் பாத்தீங்கன்னா 2000 புட் ஆப்ஷன் படி 30 ரூபாய்க்கு லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ், 1970, 1991, 2004. அப்ப மேக்சிமம் பாத்துட்டீங்கன்னா 2004 முதல் 2055 வரை மார்க்கெட்டோட மூமெண்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா ஸ்டீல் 697 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்றைய க்ளோசிங் 672 ரூபாய். இன்னைக்கு 672க்கு ஓப்பன் ஆயிருக்கு. 668 லோ, 708 ஹை, 699க்கு க்ளோசிங் கிடைச்சிருக்கு. அப்ப 708ங்கிறது நம்மளுக்கு ஹையா இருக்கு. அப்ப இதனுடைய ஆப்ஷன் பாருங்க, 700 கால் ஆப்ஷன் தான் அதிகமா வர்த்தகமா இருக்கு. அப்போ 700ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 720, 710, 750 கால், 730 கால், 740, 800 கால் மட்டும் வர்த்தகமாயிருக்கு. 700 புட் ஆப்ஷன் வர்த்தகமாயிருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு 700 புட் அண்ட் 700 காலங்காட்டி இதனோட இம்பாக்ட் இதுக்குள்ளதான் இருக்க போகுது. அதனால வந்து நம்மளுக்கு 700 புட்டோட 700 காலோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வர்த்தகம் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு 700 காலும் 700 புட்டு கொடுத்தங்காட்டி சேம் ஸ்ட்ரைக்கோட கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் கொடுத்தனால அதான் லெவல்ஸா இருக்க போகுது. 700 கால் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 721, ஏன்னா லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் 21 காட்டி 721 ரூபா ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் 734, 748, 765, 783, அப்புறம் 800 கால் படி 801. ஆனா இங்க புட் ஆப்ஷன் பாருங்க, 760 புட் ஆப்ஷன், 760ல இருந்து 800 புட் ஆப்ஷன் நம்மளுக்கு வர்த்தகமே நடைபெறல. அப்ப இது என்ன இண்டிகேஷன்ங்கிறது நம்ம பார்வையிட்டா தான் நாளைக்கு தினம் எப்படி இருக்கு அப்படிங்கறது பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா 700 புட் 700 கால் கொடுத்தங்காட்டி 700 புட் ஆப்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு 20 ரூபாய்க்கு ட்ரேட் நடந்திருக்கு. இங்க பாருங்க 700 புட் 20 ரூபாய் லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ். அதனால நம்ம வந்துட்டு 680, 700 மைனஸ் 20, 680, 687, 694, 705. அப்ப நம்மளுக்கு வந்துட்டு 705 டு 721க்குள்ள ஒரு இம்பாக்ட் இருக்க போது. அதன் அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஆனா 705 டு 721 ஒரு மேஜிக்கல் ஃபிகரா இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும் டாடா ஸ்டீலுக்கு. டாடா ஸ்டீல் வர்த்தகம் மேற்கொள்றாங்க, ஜாக்கிரதையா மேற்கொள்ளுங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு கான்ட்ரிபியூஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ அது நம்ம ரிலையன்ஸை பார்க்க போறோம். இப்போ ரிலையன்ஸ் வந்து 2058க்கு க்ளோசிங் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் க்ளோஸ் 2032.
ஓப்பன் 2039, 2079 ஹை, 2035 லோ. அப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா லோக்கும் ஹைக்கும் பாத்தீங்கன்னா 44 புள்ளிகள் வந்துட்டு இம்பாக்ட் இருந்திருக்கு, ரேஞ்ச் இருந்திருக்கு. 2059க்கு க்ளோசிங் ஆயிருக்கு. அப்ப நம்மளுக்கு ஆக்டிவ் ஸ்டாக் படி 2100 காலும் 2000 புட்டும் ஒர்க் ஆயிருக்கு. அதனால 2000 டு 2100ங்கிறது மிகப்பெரிய இம்பாக்டா இருக்க போகுது. அதன் அடிப்படையில எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 2000 கால் படி 84 ரூபாய்க்கு ட்ரேட் நடந்தனால 2084 ரெசிஸ்டன்ஸ், 2102, 2130 இருக்க போகுது. அடுத்து புட் ஆப்ஷன் படி 2100 புட் படி 2036, 2015, 1983 இருக்க போகுது. ஸோ மேக்ஸிமம் ரிலையன்ஸோட இம்பாக்ட் வந்துட்டு 2036ல இருந்து 2084க்குள்ள இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ரிலையன்ஸ் வர்த்தகம் மேற்கொள்றாங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். இன்னைக்கு 1625க்கு க்ளோசிங் ஆயிருக்கு. 1616 எஸ்டர்டே க்ளோசிங். இன்னைக்கு ஓப்பன் 1621, 1641. இன்னைக்கு பாத்தீங்கன்னா லைஃப் ஹை 1641 லைஃப் ஹை, 1608 லோ. க்ளோசிங் வந்து 1626க்கு கொடுத்துருக்கு. அப்போ ஹைக்கு லோக்குள்ள வித்தியாசம் பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு 33 புள்ளிகள் இருந்திருக்கு. 33 புள்ளிகள்ங்கிறது வெறும் 2% ரேஞ்ச் தான் இருந்திருக்கு. இன்னைக்கு ஆக்டிவ் ஸ்டாக்ஸ்னு பார்த்துட்டீங்கன்னா 1640 காலும், அதை கிராஸ் பண்ண 1700, அப்புறம் 1620, 1600 புட் கொடுத்துருக்கு. அப்ப மேக்ஸிமம் 1640 டு 1600 புட்டுக்குள்ள இருக்கிற இண்டிகேஷன் தான் நம்ம ஆக்சுவலா எடுத்துக்கணும். 1640, 1700 கால் மட்டும் இருக்கு. அப்போ 1600 கால் பாத்தீங்கன்னா 45 ரூபாய்க்கு க்ளோசிங் ஆயிருக்கு. அதனால 1645 ரெசிஸ்டன்ஸ் 1, 1663 ரெசிஸ்டன்ஸ் 2, 1707 ரெசிஸ்டன்ஸ் 3. அதே சப்போர்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1700 கால் கொடுத்தங்காட்டி 1700 புட்டா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். 1624 நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட், 1607 செகண்ட் சப்போர்ட், 1585 தேர்ட் சப்போர்ட். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து டாடா மோட்டார்ஸ் பத்தி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கோசரம் இந்த டாடா மோட்டார்ஸை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். 329 ரூபாய்க்கு இன்னைக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. 333 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ். 335 ரூபாய்க்கு ஓப்பன் ஆயிருக்கு. 337 ஹை, 327 லோ, 329 க்ளோஸ் ஆயிருக்கு. ஹைக்கு லோக்குள்ள ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் வந்து இன்னைக்கு மூவ்மெண்ட். 10 ரூபாய்ங்கிறது கிட்டத்தட்ட 2.25% வந்துட்டு மூமெண்டம் இருந்திருக்கு. அப்ப இதுல பாத்தீங்கன்னா 340, 350, 330, 360, 370, 335 எல்லாமே கால் ஆப்ஷன்ஸாவே இருக்கு. புட் ஆப்ஷன் பார்த்தா 300. ஸோ நம்மளுக்கு 300 டு 340 தான் ரேஞ்சா இருக்க போகுது. ஸோ அதன் அடிப்படையில வந்துட்டு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 300 கால் படி 334 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், 336, 345, 351 இது ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் தான் சப்போர்ட்னு தெரியும். அதனால 318, 315, 303, 295. அதனால நாளைய தினம் 318 இருந்து 334க்குள்ள இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சு இதன்படி வர்த்தகம் மேற்கொள்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஸ்டாக்ஸோட லெவல்ஸ் நம்ம கொடுத்துருக்கிறோம். இந்த ஸ்டாக்கோட லெவல்ஸ் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அனைத்துமே நியூஸ் பேஸ்லயோ இல்ல கிராஃப் யூஸ் பண்ணியோ நம்ம பண்ணாம ஆப்ஷன் செயினை வச்சு எப்படி ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் இருக்கோ அதன் அடிப்படையில இந்த லெவல்ஸ் எடுத்திருக்கிறோம். நாளைய தினம் எப்படி மூமெண்டம் இருக்குங்கிறத வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.